भगवते नमः। ॐ सच्चिदानन्द परब्रह्मा पुरुषोत्तम परमात्मा श्री परंज्योति भगवती समेत श्री परंज्योति भगवते पुरुषोत्तम परमात्मा श्री परंज्योति भगवती समेत श्री परंज्योति भगवते नमः। ஆரம்பிச்சோ அங்கே குளிச்சு முடிச்ச அந்த துர்வாசர் அவர் சிஷ்யர் எல்லாருக்கும் வயிறு நிரம்பி ஏப்பமாட ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா அது இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி உணர்வாக இருக்கே, எதுக்கு போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடலாம்னு சொல்லி அப்படியே போயிட்டாங்க எல்லாரும். ஸோ இப்போது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வயிறு நிரம்பும் பொழுது ஜீவாத்மாக்களான அங்கிருந்த எல்லாருக்குமே வயிறு நிரம்புது. இதுதான் அவருடைய தாத்பரியம். ஈவன் நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் சொன்னோம் இல்லையா, பாண்டிய மன்னன் அந்த அணை உடையும் பொழுது எல்லாரும் போகிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சிவபெருமான் ரூபத்திலிருந்து சேவக்கு அவருக்கு அந்த பெரம்படி அடிக்கும் பொழுது அங்கிருந்து எல்லாருடைய முதுகிலும் அடி விழுதா இல்லையா? அதுபோல் பரமாத்மாவுக்கு ஒன்று நடக்கும் பொழுது ஜீவாத்மாவான நாமளும் அதனால் பெனிஃபிட் ஆகிறோம். ஸோ அதுதான் இந்த திருக்கல்யாணத்தினுடைய தாத்பரியம். அவரை நாம் ஆனந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சம்பிரதாயப்படுத்தி நன்றி தெரிவித்து அவர் ஆராதனை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பேரின்பமாக பல பல அற்புதங்களாக வெளிப்படும். ஸோ உங்களை அம்மா பகவான் நீங்களாக வரல, அவங்க தான் சங்கல்பம் எடுத்து உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னா உங்களை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கூட 1000 மடங்கு அதிகமாக வரும். அதுதான் இந்த இடத்தினுடைய சிறப்பே. ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு கிரேஸ் வந்துடும். ஸோ சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐம் ஆக்டிவ் இன் த கலெக்டிவ்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த விசேஷம். கும்பலாக சேர்ந்து ப்ரே பண்ணும்போது பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அது உங்களுக்கும் வந்து சேரும். இப்போ வீட்டில் நீங்கள் மட்டும் சமைச்சிக்கிறீங்க, ரைட்? ஏதோ ஒரு டிஷ் சமைப்பீங்க. வீட்டில் ஒரு 10 பேர் வராங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சமைக்கும்போது நீங்கள் நிறைய சாப்பிடலாமா இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோமே. ஸோ எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணும் பொழுது உங்களுக்கும் அனுகிரகம் கூடுதலாக கிடைக்கும். இன்னொரு கதை சொல்லுவோம் உங்களுக்கு. ஒரு சமயம் ஒரு நபர், இவருக்கு வறுமைன்னா அப்படிப்பட்ட வறுமை, எல்லா ப்ராப்ளமும், கடைசியில் வந்து எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற கேள்வி வரும்பொழுது, சரி இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை செத்துடலாமா, இல்லை வாழ்க்கை இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோசியர் அவரை போய் பார்க்க போறாரு. இவர் அவருடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஷாக் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பாம்பு கடிச்சு செத்து போகணும், அந்த மாதிரி தலையெழுத்து. அப்போ ஜோசியர் பார்க்குறாரு, இல்லைப்பா சாயங்காலம் ஆயிட்டு இருக்கு, இப்போ சாஸ்திரம் சொன்னா பலிக்காது, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்றாரு. சரிங்கன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். பின்னாடி அந்த பையன் சொல்றான், இல்லையப்பா மணி அந்த அளவுக்கு சாயங்காலம் ஆகலையே, அந்த மனுஷன் ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்கிறான், நீ எதுக்கு அவர் அமுச்சு வச்சுட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைடா அவனுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து மரண யோகம் இருக்கு, அவன் செத்துடுவான், அவன் எப்படிடா சொல்ல முடியும் நீ சாவ போறன்னு சொல்லி மனசை ஏற்றுக்கல, அதான் அமுச்சு வச்சுட்டேன், அவன் நாளைக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அப்படி சரி பையனை போயிட்டான். இவர் போறாரு அவங்க ஊருக்கு. கரெக்டாக இவர் போற அந்த டைம் வரும்பொழுது வானெல்லாம் ஓடி மழை வர ஆரம்பிக்குது. மழைக்கு ஒதுக்கிறதுக்காக பக்கத்துல இருந்த பாழடைஞ்ச கோயிலுக்குள்ள போயிடுறாரு. அந்த இடத்துல அதுவா ரொம்ப பாழடைஞ்ச கோயில். இடி இடிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்துல தான் உள்ள இருக்கிறது எந்த கடவுள்னே தெரியுது. ஒரு தேவி கோயில் அது, ஒரு பாழடைஞ்ச காளி கோயில் அது. அண்ட் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இவருக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அட பாவீங்களா, இந்த கோவிலை கட்டுனீங்க, ஆனா அங்க இருக்கிற தெய்வத்தை சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்களே, அவங்களுக்கு நீ கிளீன் பண்ணி கூட வச்சுக்க மாட்டீங்களே, என்ன மக்கள் இவ்வளவு மோசமா இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப அசதியா இருந்தால பக்கத்துக்கு தூண்ல அப்படியே சாஞ்சு, என்ன மட்டும் அந்த கடவுள் வந்து நல்லா கோடீஸ்வரன் வச்சிருந்தா, நானே என் காசை போட்டு இந்த கோயிலை வந்து கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நானே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கற்பனை பண்ணிட்டே அப்படியே அசத்துறாரு. அப்படி இன்னொரு பெரிய இடி இடிக்கும் பொழுது சாஞ்சிட்டு தூண் அப்படியே கீழே விழுந்து கரெக்டா இவரை கொத்த வந்த அந்த பாம்பை அந்த தூண் விழுந்து அது செத்து போச்சு. அப்படி இந்த அதிர்ச்சியில பாக்குற பாம்பு செத்து போயிருக்கு, ஆத்தா என்னை காப்பாத்தினு சொல்லி இவரு பாட்டுக்கும் ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் வந்து வராரு. யார? இந்த ஜோசியரை பார்க்க வராரு. ஜோசியரை பார்த்தோன்னு ஜோசியர் ஷாக் ஆயிடுச்சு. அப்படி நீயா அப்படின்னு? ஆமா சாமி நான் தான். பையனை பாக்குறேன், இது என்னடா அப்பா சொல்லி ஒண்ணு கூட தப்பல, இந்த முழுசா வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு
இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது சரி, உண்மை என்ன அப்படின்னா, நீ என் முன்னாடி வந்து நிற்கிறது ஒரு பெரிய அற்புதம், நீ வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, நீ என்ன செத்து போயிருக்கணும்பா, நீ எப்படி உயிரோட வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன சாமி சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. இல்ல நேற்று இங்கிருந்து போகும்பொழுதே வந்து யமன் உன்னை துரத்த ஆரம்பிச்சிருக்கணும், நீ இங்கிருந்து போன அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் நடந்து எனக்கு சொல்லு அப்படின்றா போல. இவரும் ஒவ்வொன்றா சொல்றாரு. சரி வெயிட் பண்ணு. கோயிலுக்குள்ள போனேன். சரி, பாம்பு வந்தது, தூண் விழுந்து செத்து போச்சு. அந்த பாம்பு உன்னை கடிச்சிருக்கணும், இல்லை அந்த தூண் மேல விழுந்து நீ செத்து போயிருக்கணும். ரெண்டும் நடக்கல. அப்ப அதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிற, அந்த ஒண்ணுல உன் தலையெழுத்தே மாறி போச்சு. நீ என்ன பண்ண அந்த சமயத்துல பொழுது, அதுவா, நான் அப்படியே தூண்ல சாஞ்சிக்கிட்டு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி, அந்த கோயில் கும்பாபிஷேகம் எடுக்கிற மாதிரி, அந்த ஆணவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி, அந்த மாதிரி சும்மா வந்து கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருந்த பொழுது, இரு இங்கதான் வந்து தலையெழுத்து மாறி இருக்கு. ஒருத்தனுக்கு தலையெழுத்து மாறணும் அப்படின்னா மார்க்கண்டேயனா மாதிரி மகாபக்தி இருக்கணும். நீ ஒன்றும் பெரிய மார்க்கண்டேய மாதிரி தெரியல, ஸோ தலையெழுத்து மாறுற அளவுக்கு இல்லை. மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மகானா இருக்கணும். ஸோ தட் அவங்களுடைய பிரார்த்தனை மூலமா உனக்கு தலையெழுத்து மாறும். நீ ஒன்றும் மக்களுக்காக வாழ்ந்தா மாதிரியும் தெரியல. ஆனா நீ கற்பனையில பண்ண அந்த சேவையையே அந்த இறைவன் நிஜமா நீ பண்றேன்னு சொல்லிட்டு உன் தலையெழுத்தை மாத்தி இருக்கிறாரு. சேவா பண்ணும்பொழுது மட்டும்தான் தலையெழுத்து மாறும். பக்தர்களுக்கு அல்லது சமூக சேவர்களுக்கு அல்லது சேவகர்களுக்கு தலையெழுத்து மாறுறது அந்த சாஸ்திரத்துல இடம் இருக்கு. ஸோ அதனால இனிமேல் இந்த ஜாதகம் உனக்கு பேச போறது கிடையாது. உனக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது இறைவனுடைய அனுகிரகத்துல ஒரு வாழ்க்கை நடக்க போறது. அதனால நீ கற்பனை பண்ணி அது அப்படியே நடக்கும், நீ கோடீஸ்வரன் ஆயிடுவே. ஆனா உனக்கு வந்த சொத்தை வச்சு அந்த கடவுளுக்கு நல்லா சேவை பண்ணுன்னு சொல்லி பிளஸ் பண்ணி அமைச்சிருக்கிறார். இப்போ இந்த கதை இங்க இருக்கிற உங்க எல்லாருக்குமே கூட பொருந்தும். எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு ஆமாங்க எனக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கை. ஆனா प्रसव सत्यं कर्तेना परिचिञ्चामि अमृतमस्तु अमृतवत्करणमसि ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा ज्ञानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मण्ये स्वाहा मध्यमध्ये पानीयं समर्पयामि हस्तौ प्रक्षालयामि पादौ प्रक्षालयामि शुद्धाचमनीयं समर्पयामि ओम श्री महागणाधिपतये नमः अमृतो महानैवेद्यं निवेदयामि ओम श्री महागणाधिपतये नमः दक्षिण सहित ताम्बूलं समर्पयामि ओम श्री महागणाधिपतये नमः कर्पूर नीराञ्जनं समर्पयामि ओम वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्त्यः प्रचोदयात्।
ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः சூரநதித்ய பஞ்சபுஷ்பம் சமர்ப்பயாமி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः அஷ்டபிரதட்சண நமஸ்காரம் சமர்ப்பயாமி पुरुषोत्तम परमात्मा श्री भगवती समेत श्री भगवते नमः। ओम साङ्गं सायुधं सवाहनं सशक्तं पत्नी पुत्र परिवार समेतं हे स्वामिन् सर्व जगन्नाथ यावत् पूजावसानकं तावत् त्वं प्रीतिभावेन प्रतिमायां स्थिरो भव वरदो भव अवकुण्ठितो भव सुमुखो भव सुप्रसन्नो भव स्थिरासनं कुरु। श्री भगवती समेत भगवन्तं आवाहयामि स्थापयामि भोजयामि नवरत्नखचित एव सिंहासनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि शुद्धाचमनीयं समर्पयामि शुद्धोदकस्नानं समर्पयामि वस्त्रयुग्मं समर्पयामि यज्ञोपवीतं समर्पयामि श्रीदिव्यचन्दनं समर्पयामि गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमं च समर्पयामि आभरणार्थान् समर्पयामि सुवर्ण पुष्पयणि समर्पयामि। ओम श्री पद्मावत्यै नमः। ओम श्री अनुग्रहवर्षिण्यै नमः। ओम श्री ऐश्वर्यप्रियायै नमः।
ओम श्री कृपायै नमः ओम श्री ऐश्वर्यप्रदायिन्यै नमः ओम श्री लक्ष्म्यै नमः ओम श्री कुबेरपूजितायै नमः ओम श्री शक्त्यै नमः ओम श्री चैतन्यायै नमः ओम श्री विश्वप्रियायै नमः ओम श्री मुक्तिप्रदायिन्यै नमः ओम श्री मोक्षप्रदायिन्यै नमः ओम श्री सिद्धिप्रदायिन्यै नमः ओम श्री भक्तिप्रदायिन्यै नमः ओम श्री मनोप्रियायै नमः ओम श्री ज्ञानस्वरूपिण्यै नमः ओम श्री पद्मप्रियायै नमः ओम श्री पद्महस्तायै नमः ओम श्री कमलवासिन्यै नमः ओम श्री हृदयवासिन्यै नमः ओम श्री भगवती पत्न्यै नमः ओम श्री जगन्मातायै नमः ओम श्री प्रियायै नमः ओम श्री धर्मप्रियायै नमः ओम श्री विश्वसंरक्षिण्यै नमः ओम श्री श्वेतवर्णायै नमः ओम श्री प्रणवायै नमः ओम श्री प्रणवनाधिन्यै नमः ओम श्री वृद्धिरक्षिण्यै नमः ओम श्री धरणीप्रियायै नमः ओम श्री मनोज्ञायै नमः ओम श्री जगत्पूजितायै नमः ओम श्री महिमारूपिण्यै नमः ओम श्री महाज्वालायै नमः ओम श्री कारुण्यायै नमः ओम श्री करुणहृदयन्यै नमः ओम श्री प्रणतियै नमः ओम श्री चक्रायै नमः ओम श्री सुन्दररूपिण्यै नमः ओम श्री स्वदीप्त्यै नमः ओम श्री मौक्तिकायै नमः ओम श्री जाह्नवे नमः ओम श्री मातायै नमः ओम श्री संपदप्रदायिन्यै नमः ओम श्री विष्णुप्रियायै नमः ओम श्री अन्नपूर्णायै नमः ओम श्री नित्यानन्दकर्यै नमः ओम श्री योगिन्यै नमः ओम श्री ध्यानायै नमः ओम श्री सर्वजनेश्वर्यै नमः ओम श्री देवपूजितायै नमः ओम श्री चन्द्रकान्तायै नमः ओम श्री सूर्यनेत्रै नमः ओम श्री नारायण्यै नमः ओम श्री संपूर्णावताराय नमः ओम श्री मुक्तीश्वराय नमः ओम श्री भक्तपराधीनाय नमः ओम श्री लोकोद्धारकाय नमः ओम श्री मोक्षप्रदाताय नमः ओम श्री भक्तवत्सलाय नमः ओम श्री पद्मावतीप्रियाय नमः ओम श्री हृदयनिवासाय नमः ओम श्री भक्तरक्षकाय नमः ओम श्री परञ्ज्योतिस्वरूपाय नमः ओम श्री प्रणवनादाय नमः ओम श्री परममित्राय नमः ओम श्री परमपूज्याय नमः ओम श्री परमज्ञानाय नमः ओम श्री सर्वान्तर्यामिने नमः ओम श्री परमप्रेमस्वरूपाय नमः ओम श्री करुणामूर्तये नमः ओम श्री मूलाधाराय नमः ओम श्री परब्रह्मणे नमः ओम श्री परमात्मने नमः ओम श्री पद्मावतीवल्लभाय नमः ओम श्री वरप्रदाय नमः ओम श्री सच्चिदानन्दरूपाय नमः ओम श्री आश्रितजनवत्सलाय नमः ओम श्री परमगुरवे नमः ओम श्री यतोक्तकाराय नमः ओम श्री दुष्टविनाशकाय नमः ओम श्री दुःखविनाशकाय नमः ओम श्री कर्मविमोचकाय नमः ओम श्री विघ्ननाशकाय नमः ओम श्री सुन्दरमूर्तये नमः ओम श्री सत्यलोकनाथाय नमः ओम श्री आनन्दरूपाय नमः ओम श्री भक्तप्रियाय नमः ओम श्री मन्दगमनाय नमः ओम श्री कलिविनाशकाय नमः ओम श्री जयप्रदाताय नमः ओम श्री चिद्विलासाय नमः ओम श्री अप्रमत्ताय नमः ओम श्री अनंताय नमः ओम श्री परमपवित्राय नमः ओम श्री पुण्यप्रदाताय नमः ओम श्री शरणागतवत्सलाय नमः ओम श्री सगुणस्वरूपाय नमः ओम श्री अलङ्कारप्रियाय नमः ओम श्री स्तुतिप्रियाय नमः ओम श्री सेवप्रियाय नमः ओम श्री शान्तमूर्तये नमः ओम श्री सौम्यरूपाय नमः ओम श्री कमलनयनाय नमः ओम श्री मन्दहासाय नमः ओम श्री पुरुषोत्तमाय नमः ओम श्री ईश्वराय नमः ओम श्री ऐश्वर्यप्रदाताय नमः Amen.
वीराङ्गं